ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். இயக்குனர், நடிகர் என பிரபலமாக அறியப்படும் பார்த்திபன் மேடை பேச்சுகளிலும் சமூக வலைதள பதிவுகளிலும் தனது நக்கல் நையாண்டித்தனத்தை எப்போதும் வெளிப்படுத்த தவறியதில்லை. நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க, ஆனா கூப்பிடுங்க. கூப்பிடுற தூரத்துல இருக்க மாட்டேன், கூப்பிட்ட தூரத்துல இருக்க மாட்டேன். நான் பக்கத்துல இருப்பேன், நீங்க வெக்கத்துல இருப்பீங்க. பல நேரங்களில் இது அவருக்கு கைத்தட்டல், லைக்ஸை வாங்கி கொடுத்தாலும் சில நேரங்களில் சர்ச்சையாகி அது அவருக்கே பாதகமாக மாறிவிடுகிறது. சில தினங்களுக்கு முன்பு சென்னையில் நடந்த யூடியூப் நிறுவன நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பார்த்திபன், திரையில் தோன்றிய நடிகை த்ரிஷாவின் புகைப்படத்திற்கு உடனடியாக கமெண்ட் சொல்வதாக கூறி பிரச்சனைகள் வராமல் இருக்க குந்தவை வீட்டில் குந்த வைக்கப்படுவது சரியாக இருக்கும் என ரைமிங்காக பேசினார். ரைமிங் ஓகே, ஆனால் டைமிங் சரியில்லையே என பஞ்சாயத்து கிளம்பியது. பார்த்திபனின் இந்த கருத்துக்கு நடிகை த்ரிஷா பார்த்திபனின் பெயரை குறிப்பிடாமல் இது அநாகரிகமான பேச்சு என்று சமூக வலைதளங்களில் சாடியிருந்தார். இதையடுத்து த்ரிஷா குறித்து தான் தெரிவித்த கருத்துக்கு நடிகர் பார்த்திபன் வருத்தம் தெரிவித்து ஆடியோ வெளியிட்டு இருந்தார். தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். அதே மாதிரிதான் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்றது ஒரு விதம், மன்னிப்பு கேட்கிறேங்கிறது இன்னொரு விஷயம். இதனைத் தொடர்ந்து திருமண நிகழ்ச்சிகள் பங்கேற்ற நடிகை த்ரிஷா பார்த்திபனின் மகளோடு எடுத்த செல்ஃபி புகைப்படத்தை சமூக வலைதள பக்கத்தில் சில ஜென்சி கிட்ஸ்களுடன் என பகிர்ந்தார். இதனை பார்த்த ரசிகர்கள் ஒரு வழியாக பஞ்சாயத்து முடிந்தது என கமெண்ட் செய்தனர். தெலுங்கில் பவன் கல்யாண், பார்த்திபன், ஸ்ரீலீலா, ராஷி கண்ணா உள்ளிட்டோர் நடித்த உஸ்தாத் பகத்சிங் திரைப்படம் மார்ச் 19ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் ஐதராபாத்தில் நடைபெற்ற அந்த படத்தின் நிகழ்ச்சியில் பார்த்திபன் கலந்து கொண்டார். அப்போது மேடைகள் தெலுங்கில் பேசிய பார்த்திபன் தன்னை பற்றி ஒரு சிறிய முன்னுரையுடன் தொடங்கி, நான் பார்த்திபன் ராதாகிருஷ்ணன், நான் இந்த சாதியைச் சேர்ந்தவர் என சாதி பெயரை கூறினார். சென்னையில் பிறந்து வளர்ந்த காரணத்தால் தனக்கு தெலுங்கு தெரியாது என்றும் தமிழ்தான் தனக்கு இயல்பாக வரும், ஆனால் இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு நான் முழுமையாக தெலுங்கில் பேசுவேன் என்றும் பார்த்திபன் தெரிவித்தார். இந்த வீடியோ சமூக வலைதள பக்கத்தில் வைரலாகி பரவிய நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கும் வரை முற்போக்கு, ஜாதி ஒழிப்பு என பேசிவிட்டு ஊரை தாண்டியதும் பார்த்திபன் பொதுவெளியிலேயே தனது சாதியை சொல்கிறாரே என நெட்டிசன்கள் பலரும் வருத்தெடுத்தனர். சில நாட்களுக்கு முன்பு ஆந்திராவில் நடைபெற்ற ஒரு குறிப்பிட்ட சாதி சங்க கூட்டத்தில் பங்கேற்று பேசிய திரைக்கதை மன்னன் பாக்யராஜ், இந்த சமுதாயத்தினருக்கு தனி மரியாதை உள்ளது, அந்த சமுதாயத்தில் பிறப்பது பெருமை என்று சாதி பெருமை பேசியது வைரலானது. இந்நிலையில் பாக்யராஜின் சிஷியன் பார்த்திபனும் தனது சாதியை பொதுவெளியில் கூறியதால் குருவின் வழியில் சிஷியன் என நெட்டிசன்கள் கிண்டல் அடித்தனர். இந்நிலையில் பார்த்திபன் தனது யூடியூப் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். அந்த வீடியோவில் விடியாத இரவில் இந்த விளக்க கடிதம், என் பிறப்பு என் பொறுப்பு அல்ல, சோறு சுகம் எல்லாம் தமிழ் தந்தது. அன்றைய மேடையில் நான் பேசிய போது தனக்கு பதற்றமாக இருந்தது. அதற்கு காரணம் தனக்கு தெலுங்கு அவ்வளவாக தெரியாது. 4 வார்த்தையாவது தெலுங்கில் பேசிவிட வேண்டும் என அதிலேயே கவனம் இருந்ததால் வார்த்தைகளில் கவனம் செலுத்த முடியாமல் வேர்க்க வேர்க்க பேசிவிட்டு இறங்கினேன். அந்த தெலுங்கு படத்தில் கூட தனக்கு தெலுங்கு பேச வரவில்லை என்பதால் எனது குரலை வேறு ஒருவர் டப்பிங் கொடுத்துள்ளார் என தெரிவித்தார். மேலும் அந்த மேடையில் பேசியது யாரையாவது காயப்படுத்தி இருந்தால் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்றும் அவர் அந்த வீடியோவில் தெரிவித்தார். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.